எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈஸிய வீடியோஸை சேனலை பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் சப்ட்ராக்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். என்னோட பேர் டாக்டர் வினோத். முதல்ல சப்ட்ராக்டரில் எத்தனை பிரிவுன்னு பார்க்கலாம். சப்ட்ராக்டரில் பார்த்திங்கன்னா 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர், அப்புறம் ஃபுல் சப்ட்ராக்டர். முதல்ல நம்ம ஹாஃப் சப்ட்ராக்டர்னால் என்னென்னு பார்ப்போம். ஹாஃப் சப்ட்ராக்டரோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ். காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ் இருக்கும். எக்ஸ்ஆர், அண்டு, ஆறு, நாட்டு, அது மாதிரி. ஸோ இந்த கேட்டெல்லாம் கம்பைன் பண்ணதுக்கு பேர் தான் வந்து காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்ம வந்து காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் சொல்கிறோம். தட் சப்ட்ராக்ட்ஸ் ஒன் சிங்கிள் பிட் பி ஃப்ரம் அதர் சிங்கிள் பிட் ஏ. ஏலேருந்து பி கிடைக்காது, இல்லை பியிலேருந்து ஏ கிடைக்காது. இதுக்கு பேர் தான் வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர். அது ஒரே ஒரு பிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு பிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன் சிங்கிள் பிட்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது இல்லையா. இப்போ 1 0னா அதில் 2 வேல்யூ இருக்குது. 1 இருக்குது, 0 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 0 இல்லையா. ஸோ இந்த 2 பிட்டு மட்டும் தான் அந்த சிங்கிள் பிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ இல்லையா. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 இன்புட்ஸ் இருக்கும். அந்த 2 இன்புட்ஸும் வந்து சிங்கிள் பிட்டாக இருக்கணும். அப்புறம் 2 அவுட்புட், அது வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து 2 இன்புட்டுங்கிறதுனால நான் வந்து ஏபி அப்படின்னு அங்கே பேர் வைக்கிறேன். அப்புறம் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோங்கிறது அவுட்புட் இல்லையா. ஸோ இப்போது 5 - 4ன்னு வச்சு இது ஒன்று கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ அதுதான் வந்து உங்களோட டிஃப்ரென்ஸு. ஸோ இதுக்கு எதாவது பாரா வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பாராவே இல்லை இல்லையா. இதே 4 - 5 அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா -1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதோ பாரோ பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல பாரோ வந்து 1 இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 இன்புட்டுங்கிறதுனால இப்போ 2/2ங்கிறது வந்து 4. ஸோ இப்போ 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் த இன்புட் இருக்கும். அந்த 4 காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா 0 to 3ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 0 to 3ன்னு எழுதுறதுனால இப்போ நான் வந்து 0 1 2 3 அப்படின்னு எழுதிக்கிறேன் லைனாக இல்லையா. அதுதான் உங்களோட இன்புட்டோட காம்பினேஷன். இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் வரலாம். ஸோ இப்போ 0வை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறதுக்கு முன்னாடி பிக்கு வந்து 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏக்குங்கிறது வந்து 2ங்கிற வேல்யூ. எப்போவுமே அதை அப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா. ஏன்னா இதுவும் வந்து பியோட வேல்யூ 2/0, ஏவோட வேல்யூ 2/1 அப்படி தான் போயிட்டுருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல 1ங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோங்க பார்த்தீங்கன்னா, பியோட வேல்யூ 1, அதனால் அங்கே 1 போடுறேன். அடுத்தது 2, அப்போது ஏவோட வேல்யூ 2, அதனால் அங்கே 1 போடுறேன். இதே வந்து 3யை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 3. ஸோ அதனால் 2க்கும் 1 போடுறேன். மற்ற வேல்யூக்கெல்லாம் 0 கூட்டு சரியா. ஏன்னா 0 வந்து எதுவுமே இல்லை. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 1ங்கிறதுனால 0 வந்து 0 0 தான் போட்டான். ஸோ இப்போ 0 - 0, ஏவோட வேல்யூ வந்து 0, பியோட வேல்யூ 0, அதனால் ஏ - பியை எப்படி சப்ராக்ட் பண்ணணும், 0 - 0ன்னு வைப்போம். 0 - 0 அப்படின்னா என்ன பண்ணால் 0 தான் ஆன்சர் வரும் இல்லையா. இதுக்கு ஏதோ பாரோ வேணுமானா இல்லை. ஸோ அதனால் இதை வந்து டிஃப்ரென்ஸு, இந்த வேல்யூ வந்து பாரோ இல்லையா. ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம இப்படி எழுதிக்கலாம், பாரோ அண்ட் டிஃப்ரென்ஸ்னு எழுதிக்கலாம். 2 வேல்யூக்கும் 0 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டான வே கூட. அடுத்த வேல்யூக்கு நம்ம போகலாம். இப்போது ஏவோட வேல்யூ 0ன்னு இருக்குது, பியோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இதை 2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 0 - 1 என்னது -1 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து உங்களோட டிஃப்ரென்ஸ் சரி. அதனால் அந்த 1ங்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -1 அப்படின்னா அது வந்து மைனஸுங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பாரோ. ஸோ அதோட வேல்யூ 1ன்னு எழுதணும். மைனஸ் வந்தாலே அங்கே 1ன்னு எழுதணும். ஸோ அப்போ 1 சரியா. இதே வந்து இப்போது அடுத்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0. இதை 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1. பாரோ வேணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 0 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து 1, பாரோ வந்து 0.
ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. ஸோ இதை 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாரோ தேவையா அப்படின்னா இல்லை, அது 0. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸும் 0, பாரோவும் 0. ஸோ இப்போது இப்படி தான் வந்து எப்போவுமே ஒரு ட்ரூத் டேபிளை ஃபாலோ பண்ணும். ஸோ இது எப்படி ஈக்குவேஷனாக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, பாரோன்னு எழுதிட்டு என்னென்ன இன்புட் இருக்குதுன்னு எழுதணும். ஏபி தான் உங்களோட இன்புட். தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம். சமேஷன் எம்ங்கிறது வந்து இங்கே ரெப்ரசன்ட் மின் டேர்ம்ஸ். ஸோ எந்த இடத்துல வந்து 1 இருக்குது, பாரோ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து 1 இருக்கும் போது இல்லையா, அதனால் இப்படி எழுதுகிறோம். ஸோ அப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ வந்து 0 இருக்குது, அதனால் அது ஏ பார்னு எழுதுகிறேன். பியோட வேல்யூ 1 இருக்குது, அதனால் பின்னு எழுது. ஸோ இப்படி தான் அதோட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம். ஸோ எங்கெங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2க்கு தான் 1 இருக்குது. சரி தானே. ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், A1 நான் ஆல்ரெடி ரெப்ரசென்ட் பண்ண சொல்லிட்டேன். இந்த அது எப்படி எழுதலாம், ஏ பார் பி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போகணும், ஏன்னா இது வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ சம் போட்டேன், ப்ராடக்ட் என்ன எழுதணும் அப்படின்னா ஏ பார் பின்னு எழுதியிருக்கேன். இன்னொரு ப்ராடக்ட் வந்து 2, அது வந்து என்னது ஏபி பார். சரியா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஏஎக்ஸ்ஆர்பி. சரியா, அதாவது ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பாருங்கிறது வந்து ஏஎக்ஸ்ஆர்பின்னு எழுதிக்கலாம். சரியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒன்ஸ் நீங்கள் ஈக்குவேஷன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டயக்ராம் போடலாம். ஸோ ஏபிங்கிறது உங்களோட இன்புட்டு, இதுக்கு ஒரு எக்ஸ்ஆர் கேட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஏஎக்ஸ்ஆர்பின்னு மாறிடும். அதுதான் உங்களோட டிஃப்ரென்ஸ். அடுத்தது ஏக்கு ஏ பார் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஏ பார்னு ஆயிடுது. அடுத்தது இது பி கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு அண்டிகேட் சேர்த்துறீங்க. இப்போ சேர்த்திங்க அப்படின்னா வில் கெட் ஏ பார் பின்னு வரும். ஸோ இது உங்களோட பாரோ இல்லையா. ஸோ அடுத்து இதோட பயன்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பைனரி சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் சர்க்யூட்ஸில். அண்டு இதை வச்சு நான் நிறையா, அதாவது ஃபுல் சப்ராக்டர் மாதிரி பெரிய பிளாக்கை வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இது வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ப்ராசஸர்ஸில் ஆல்சோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு என்ன சிறு தடை ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் சப்ராக்ட் ஒன்லி 1 bit நம்பர். ஒரே ஒரு பிட்டை மட்டும்தான் இது சப்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் இட் cannot accept a borrow from a previous stage. So it is not suitable for the multiple bit subtraction. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து மின் டேர்மில் எழுதியிருக்கேன், எஸ்ஓபியில் எழுதியிருக்கேன். இதே பிஓஎஸில் எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி எழுதலாம்னா, டிஃப்ரென்ஸை ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் எம்ங்கிறது வந்து இங்கே மேக்ஸ் டேர்ம். ஸோ எந்த இடத்துலலாம் இது வந்து இல்லை. இப்போ ஏ பார் பிங்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஃபுல் மின் டேர்ம். சரியா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கனானிக்கல் ஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்மட். வேர் இஸ் மின் டேர்ம். ஓகே, ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், பை ஆஃப் எம். மீதி இருக்கிற வேல்யூவில் என்னது 0 and 3 இல்லையா. 0 and 3க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது. ஸோ 0 and 3ன்னு எழுதலாம். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, 0 எப்படி எழுதலாம், 0 வந்து ஏ பார் பி பார்னு எழுதலாம் இல்லையா. த ஹோல் பார்னு எழுதலாம், ஏன்னா இதை வந்து நாங்கள் 0 ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். 1 ரெப்ரசன்ட் பண்ணால் ஏ பார் பின்னு எழுதலாம். இங்கே 0 ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ஏ பார் பி பார் த ஹோல் பார்னு எழுதலாம். அடுத்தது ப்ராடக்ட், அதனால் டாட் வைக்கணும். இந்த பை ரெப்ரசன்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்மு. சரியா. அடுத்தது வந்து 3 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஏபி. ஸோ அதுக்கு ஹோல் பார் போகும். ஸோ இதை நீங்கள் வந்து டிமார்கன்ஸில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஏ ப்ளஸ் பி. அடுத்தது வந்து ஏ பார் ப்ளஸ் பி பார். சரியா. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு ஏ பார் 0ன்னு ஆயிரும், பி இன்ட்டு பி பார் 0ன்னு ஆயிரும். திருப்பி உங்களுக்கு வந்து ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார் தான் கிடைக்கும் இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து என்னது, ஏஎக்ஸ்ஆர்பி. ஸோ இப்போது நீங்கள் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சம் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இதெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.